பாஸ்போர்ட்டை பற்றின டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதாவது ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும், இல்லை வந்து பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இல்லை பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும், இல்லை உங்கள் பாஸ்போர்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் அப்படின்னா என்னன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும். பாஸ்போர்ட் வந்து நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு, இந்தியாவிலேருந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறப்போ தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் தான் வந்து பாஸ்போர்ட். இதில் வந்து நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பூட்டான், அதுக்கப்புறம் நேபாள், இந்த 2 கண்ட்ரீஸ்க்கு வந்து நீங்கள் பாஸ்போர்ட் எல்லாமே வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆன்லைன்ல பாஸ்போர்ட் சேவை கேந்திர வெப்சைட்ல நீங்க வந்து ஆன்லைன்லேயே உங்க டீடைல்ஸ்லாம் கொடுத்து வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இது ஃபில் பண்றப்ப நீங்க வந்து 1500 ரூபாய் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். எந்த டைம்ல வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ வந்து உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சேவை கேந்திர ஆஃபீஸ்ல போய் உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து காட்டணும். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப் ப்ராசஸ். தேர்ட் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த 3 ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து உடனே பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு, செகண்ட் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா ஓட்டர் ஐடி இல்லைனா பேங்க் பாஸ்புக், தேர்டு உங்களோட 10th மார்க் ஷீட், அதாவது நீங்க வந்து 10th முடிச்சவங்களா இருந்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், 12th முடிச்சவங்களா இருந்தீங்கன்னா 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட். ஸோ இதில் வந்து நீங்க எதுக்கு வந்து எலிஜிபிளோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க சப்மிட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். செகண்ட் வந்து பாஸ்போர்ட் ரினியூவல். நீங்க வந்து பாஸ்போர்ட் வாங்கின நாள்ல இருந்து உங்களுக்கு வந்து 10 வருஷம் வேலிடிட்டி இருக்கும். இந்த வேலிடிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ரினியூவல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 10 வருஷத்துல நீங்க வந்து டிராவல் பண்ணாலும் பண்ணலனாலும் நீங்க வந்து ரினியூவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து இன்னொரு சிச்சுவேஷன் இருக்கு. என்னன்னா நீங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூரோப் கண்ட்ரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, நீங்க அப்ளை பண்றப்ப உங்க பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி வந்து ஒரு 8 months இருக்கு, அதுக்கப்புறம் வந்து முடிய போகுது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு விசா ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு விசா கிடைக்குது அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட்ல வந்து 5 மாசம் வேலிடிட்டி தான் இருக்கும். ஆனா நீங்க போறக்கூடிய கண்ட்ரியில உங்களுக்கு வந்து 6 மாசம் வேலிடிட்டி வந்து கேட்பாங்க. அதனால நீங்க வந்து முன்னாடியே வந்து ரினியூவல் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க ரினியூவல் பண்றப்ப இந்த மாதிரி நான் வந்து யூரோப் கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அதனால வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு விசா ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், அதனால முன்னாடியே வந்து நான் ரினியூவல் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கேட்டு நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஓல்டு பாஸ்போர்ட், செகண்ட் வந்து உங்களோட ஆதார் கார்டு, தேர்ட் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா பேங்க் பாஸ்புக், அதுக்கடுத்து வந்து உங்களோட 10th மார்க் ஷீட் இல்லைனா 12th மார்க் ஷீட் இல்லைனா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் வந்து சீக்கிரமாக ரினியூவல் பண்ணி உங்களோட புது பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்து வந்து மைனர் பாஸ்போர்ட், அதாவது உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணீங்க இல்லை அங்கே போய் செட்டில் ஆகுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் வாங்கணும்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து குழந்தையோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட பாஸ்போர்ட் காப்பி, அதுக்கடுத்து வந்து அனெக்சர் டி ஃபார்ம் வந்து உங்களுக்கு அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து உங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்கூலோட பெனிஃபிட்டட் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ காப்பி. ஸோ இதெல்லாம் தான் வந்து மைனர் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். நாலாவது வந்து தட்கல் பாஸ்போர்ட். நீங்க ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு எப்படி தட்கல் வந்து இருக்கும், அதே மாதிரி நீங்க பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து தட்கல் ஆப்ஷன் இருக்கு. நீங்க நார்மலா பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை விட இதுல வந்து கொஞ்சம் அதிகமா பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து 1500 ரூபாய் வந்து கொடுத்து பாஸ்போர்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க 4000 ரூபாய் பே பண்ணி இந்த தட்கல் பாஸ்போர்ட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதுல வந்து தட்கல் பாஸ்போர்ட்டுக்கு எல்லாருமே எலிஜிபிளா அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் நாங்க வந்து எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்டுக்கிறது வந்து நல்லது. இதுல வந்து டேமேஜ் பாஸ்போர்ட் இல்ல தொலைஞ்சு போன பாஸ்போர்ட் இல்ல வந்து நீங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருந்து நீங்க அதாவது அந்த கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு திரும்பி உங்களோட மதர் நேஷனுக்கு வந்து அனுப்பியிருக்குங்கிற சிச்சுவேஷன்ல நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. இது மட்டும் கிடையாது, நிறைய உங்களுக்கு வந்து ரூல்ஸ்லாம் இருக்குது தட்கல் பாஸ்போர்ட்டுக்கு. ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிளா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட பாஸ்போர்ட் வந்து டிஸ்பேச் ஆகும். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா, உங்களோட 10th மார்க் ஷீட் இல்லாட்டி 12th மார்க் ஷீட் இல்லைனா வந்து டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஓட்டர் ஐடி இல்லைனா பேங்க் பாஸ்புக் இல்லைனா வந்து டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு. ஸோ உங்களோட 3 ப்ரூஃப் வந்து கம்பல்சரியாக இந்த தட்கல் பாஸ்போர்ட்டுக்கு வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்கு வந்து உங்களோட ஓல்டு பாஸ்போர்ட்டை நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த தட்கல் வந்து நீங்க புதுசா அப்ளை பண்றதுக்கும் செட் ஆகும், நீங்க வந்து பாஸ்போர்ட் ரினியூவல் பண்றதுக்கும் வந்து உங்களுக்கு செட் ஆகும். அடுத்து வந்து டேமேஜ் பாஸ்போர்ட்னா உங்களோட பாஸ்போர்ட் வந்து மழையில நனைஞ்சு இல்லைனா உங்க பாஸ்போர்ட் வந்து நெருப்புல பட்டிருக்கும், இல்லைனா வந்து பேஜஸ்லாம் கிழிஞ்சிருக்கும், பைண்டிங் வந்து லூஸ் ஆயிருக்கும், இல்லை இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் சிப் வந்து டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நீங்க பாஸ்போர்ட் வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்க புது பாஸ்போர்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா, உங்களோட டேமேஜ் ஆன ஓல்டு பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் வந்து 10th மார்க் ஷீட் இல்லாட்டி 12th மார்க்
ஷீட் இல்லைனா வந்து டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கடுத்து வந்து உங்களோட ஓட்டர் ஐடி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா பேங்க் பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் அனெக்ஷர் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் வந்து எந்த ரீசனால உங்களோட இது வந்து டேமேஜ் ஆச்சு, உங்களோட பாஸ்போர்ட் வந்து டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட புது பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பேஜ் எக்ஸ்டென்ஷன். இது சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். பாஸ்போர்ட்டில் வந்து உங்களுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் பாஸ்போர்ட் இல்லைன்னா இன்னொன்று வந்து ஜம்போ பாஸ்போர்ட். நார்மல் பாஸ்போர்ட்டில் உங்களுக்கு வந்து 36 பேஜஸ் இருக்கும். ஜம்போ பாஸ்போர்ட்டில் உங்களுக்கு வந்து 60 பேஜஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜம்போ பாஸ்போர்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் 36 பேஜஸ் வந்து வாங்கியிருந்தீங்க, ஆனால் வந்து நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு இந்த பேஜ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பேஜ் எக்ஸ்டென்ஷன் சொல்லி நீங்கள் வந்து புது பாஸ்போர்ட் வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து இன்னொன்று நோட் பண்ணணும் என்னென்னா, பேஜ் எக்ஸ்டென்ஷனுக்கும் உங்களோட பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேஜ் எக்ஸ்டென்ஷன்னா நீங்கள் வந்து உங்கள் பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து இருக்குது, ஆனால் நீங்கள் பேஜ் மட்டும் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பேஜ் எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணணும். இல்லை உங்களோட பாஸ்போர்ட் வந்து 10 வருஷம் வேலிடிட்டி வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பழைய பாஸ்போர்ட், உங்களோட ஓட்டர் ஐடி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா பேங்க் பாஸ்புக்கு, அதுக்கடுத்து வந்து உங்களோட 10th மார்க் ஷீட் இல்லை 12th மார்க் ஷீட் இல்லைனா வந்து டிகிரி சர்டிஃபிகேட். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி உங்களுக்கு புது பாஸ்போர்ட் வந்து ரீஇஷ்யூ ஆகிடும். அடுத்து வந்து லாஸ்ட் பாஸ்போர்ட். அதாவது உங்களோட பாஸ்போர்ட் ஒரு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் வந்து தொலைஞ்சிருச்சு, அதாவது தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் பாஸ்போர்ட்னு சொல்லி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா, உங்களோட பழைய பாஸ்போர்ட்டோட நம்பர் இருக்கும்ல, இல்லாட்டி உங்களோட பழைய பாஸ்போர்ட்டோட சாஃப்ட் காப்பி வச்சுருப்பீங்களா, அந்த காப்பி வந்து வேணும். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் இல்லைனா வந்து டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட ஓட்டர் ஐடி இல்லைனா வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா உங்களோட பேங்க் பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் போலீஸ் ஒரிஜினல் ஃபார்ம் வந்து வாங்கணும். அதாவது நீங்கள் பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் போலீஸ் ஸ்டேஷன், அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் வாங்கி அந்த ஃபார்மோட ஒரிஜினல் காப்பி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அனெக்ஷர் எஃப் ஃபார்ம், எந்த ரீசனால பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபில் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட புது பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்கள் ஃபாரின்ல இருக்கப்போ உங்களோட பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்தியன் மிஷன் இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உடனே இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லணும். அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு வந்து திரும்ப வந்துடலாம். அதுக்கடுத்து வந்து ஸ்பவுஸ் என்ரோல்மெண்ட். நீங்கள் வந்து பாஸ்போர்ட் வாங்குறப்போ அன்மேரிடாக இருந்திருப்பீங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பழைய பாஸ்போர்ட்டோட ஒரிஜினல் காப்பி, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஓட்டர் ஐடி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா வந்து பேங்க் பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் உங்களோட 10th மார்க் ஷீட் இல்லைனா 12th மார்க் ஷீட் இல்லைனா வந்து டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சர்நேம் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து பாஸ்போர்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜிடி ஹாலிடேஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.